தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளுக்கடைகளை திறக்க கோரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கல்கட்டும் போராட்டம். தென்னை விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் தமிழகத்தில் கல் இருக்க உள்ள தடையை நீக்க கோரி நாமக்கல் அருகே தென்னை மரத்தில் கல்கட்டும் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கோனூர் பஞ்சாயத்தில் விவசாய தோட்டத்தில் உள்ள தென்னந்தோப்பில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் முதலாக தென்னை மரத்தில் கல்கட்டும் போராட்டம் நடைபெற்றது. திரளான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்டு அங்கிருந்த தென்னை மரங்களில் மண் சட்டிகளை கட்டினார்கள். தொடர்ந்து கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி விவசாயிகள் வேலுசாமி கூறியதாவது: நாயுடுவின் தமிழக சங்க தலைவர் செய்தியாளர்களிடம் தமிழகத்தில் தென்னை சாகுபடி செய்யும் பரப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் தேங்காய் அதிக அளவில் உற்பத்தியாகி அடிக்கடி விலை சரிவு ஏற்படுகிறது. தேங்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைக்காமல் தென்னை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் மனித உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத உணவில் ஒரு பகுதியாக தென்னை மரத்தில் இருந்து கலப்படம் இல்லாமல் வரக்கூடியது தென்னங்கள் ஆகும். தென்னை விவசாயிகளின் நலன் கருதி தென்னை கல்லுக்கட்டி தமிழக மரத்தில் இருந்து விற்பனை செய்ய முழுவதும் கள்ளுக்கடைகளை திறக்க தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தோம். இதுவரை கள்ளுக்கடைகளை திறக்க எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. எனவே இன்று முதல் கட்டமாக தென்னை மரத்தில் கள்ளுக்கட்டும் போராட்டத்தை துவக்கியுள்ளோம். இந்தியாவில் மாநிலங்களில் பெரும்பான்மையான கல் போதைப் பொருட்கள் பட்டியலில் இல்லை. விவசாய தோட்டங்களில் கல் இறக்கி விற்பனை செய்வதால் விவசாயிகள் பயன் அடைகின்றனர். தமிழகத்தில் கல்லை தடை செய்துவிட்டு மதுபானங்கள் தயாரித்து விற்பனை அரசியல்வாதிகம் செய்வதால் லாபம் பெறுகின்றனர். எனவே தமிழகத்தில் உடனடியாக கள்ளுக்கான தடையை நீக்காவிட்டால் விரைவில் தமிழகம் முழுவதும் தென்னை மரங்களில் கல் கட்டி இறுக்கி விற்பனை செய்வோம். மேலும் விரைவில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் முன்பு மதுபான கடைகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி பூட்டு போட்டு மதுக்கடைகளை மூடும் போராட்டம் நடத்த உள்ளோம் என சங்க மாநில பொதுச் செயலாளர் பழனிமுருகன், பொருளாளர் ராஜேஷ், நாமக்கல் மாவட்ட தலைவர் பொன்னுச்சாமி, வேலூர் மண்டல செயலாளர் வெங்கடபதி ரெட்டி, மதுரை மண்டல செயலாளர் ராஜேந்திரன், சேலம் மாவட்ட தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். செய்தியாளர் ராமதாஸ், திருவண்ணாமலை. நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயி நீங்க வாங்கி கொடுக்க முடியல. அப்படியே தலைவா கொஞ்சம்